ஜாதி பெருமை பேசுகிற படம் இல்லை. இல்லை. ஆமாம், எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒரு படம். அதை நோக்கிய பயணம், அப்படி இருந்த ஒரு தலைவனுடைய வாழ்க்கை, அப்படி இருந்த ஒரு அழகான மனுஷனோட வாழ்க்கை, அதை பற்றி தான் பேச போகிற ஒரு திரைப்படம். இது வெளியில் வேற ஒரு போர்வையாக இருக்குது, அது இல்லை அப்படின்றதான் முதல்ல சொல்லணும். ரொம்ப உண்மையாக இருந்தது. அவர் சொன்ன விஷயமும் ரொம்ப நியாயமாக இருந்தது. ஒன்றுமே நானும் அவர் சொன்னார், அதை உள்வாங்கணும், அதை பண்ணோம், அவ்வளோதான். அங்கே போய் நான் இதை பண்ணேன் அதை பண்ணலாம் ஒன்றுமே இல்லை. அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருந்தோம். அது இந்த இடத்துல வந்து நின்றுருக்கு. கண்டிப்பாக பெருசாக பேசப்படும். ஒரு அலைபேசியில் ஒரு அழைப்பு, நண்பா நான் படம் பண்ணுறேன், மகிழ்ச்சி, நீங்கள் நடிக்கணும், எப்போ, இத்தனை நாள் வேணும், நான் தயாராக இருக்கேன், எப்பன்னு மட்டும் தேதி சொல்லுங்கள். நேராக வந்தாப்புல அந்த கதாபாத்திரத்தினுடைய இதை சொன்னேன். அது கேட்கும்போதே அவருக்கு உண்டான ஒரு சிலிர்ப்பு. நண்பா நான் பண்ணுறேன், எப்பன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் சொல்கிற தேதியில் நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்து நான் பங்களிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை. ஏன்னா நாங்கள் 90களில் வந்த ஒரு கூட்டத்தில் எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு 90கள்லேருந்து வந்தோம், 93ல் சந்திக்கிறேன். 32 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே துடிப்போடு அதே வேகத்தோடு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றது இறை அருள் தான். படையண்டம்மாவீரில் நடிக்கணும்னு சொன்னபோது, இப்போ நான் போராட்டங்களும், அது பிரச்சனை, புரட்சி, போராட்டம், கைது இதெல்லாம் இருந்தாலும் கூட நீ என்ன எடுக்க போற என்ன வச்சு? உன் கூட நான் இந்த படைப்புக்குள்ளே வந்தால் எனக்கு நான் எல்லாரோடையும் படைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ உன் கூட வரும்போது என்னை எப்படி பார்ப்பாங்க? எந்த கேள்வியும் இல்லை, எந்த பார்வையும் இல்லை. இந்த படைப்பு இன்னும் கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற படைப்பு. படம் வந்ததுக்கு அப்புறம் கண்ணுள்ள எவராக இருந்தாலும் கன்னத்தின் வழியாக இறங்கி நெஞ்ச நினைக்கும். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேர் எதிர்வு ஒன்று பண்ணும். நான் நண்பன் ஒரு இயக்குனர், நண்பன் இந்த டைலாக் வேணுமா? சிக்கலாவாத ஒரு வார்த்தை இல்லை, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும்னா நான் முழுமையான சம்பளம் தரல, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல, நான் எங்க நண்பா கொஞ்சம் இந்த ஸ்டக் அப்படின்னு சொல்லிடுவணும்னு டப்பிங் பேசிட்டு வெளியே வந்து ஓகே நல்லபடியாக நடக்கட்டும், என்னை கட்டி பிடிச்சி நல்லா வரும், வெற்றி அடைவீங்க, கூட இருக்கேன் அப்படின்னு போனது இருக்குல்ல. இதெல்லாம் இந்த 32 ஆண்டு கால நட்புல மெய்சில் இருக்கக்கூடிய, அது வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு இது. ஒரு ட்ரெய்லரை வச்சு சில விஷயத்த கணிச்சு ஐயோ படம் இப்படிதான் இருக்குமோ அப்படியெல்லாம் இல்லை. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அது ஆடியன்ஸுக்கு தெரியும். நான் ஆடியன்ஸ் என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவங்க நம்மளை விட புத்திசாலி. ஒரு ஒரு இப்போ எதுக்கு திடீர்னு பார்த்தா, இப்போ ஒரு சில படங்கள்லாம் வரும்போது அந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேயே தெரிஞ்சுக்கணும், திடீர்னு பார்த்தா ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். சம்மந்தம் இல்லாத ஒரு படம் சரியாக போகலன்னா நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆடியன்ஸ் தப்பே கிடையாது, ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க.